வணக்கம். சரியாக 18 வருடங்களுக்கு பிறகு ராகு பகவான் அடங்காதவராக மாறப்போகிறார். மேலும் இந்த புதிய ஆண்டு பிறக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில 100% ஒரு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்த போகிறார். இந்த உலகத்தில எத்தனை தொழிலதிபர்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் ஜாதகத்திலும் ராகுவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அல்லது இந்த ராகுவின் பங்களிப்பு இல்லாமல் கோடீஸ்வரர், மில்லியனர், பில்லியனர் ஆகும் நிலை சாத்தியம் ஆகாது என்று நான் சொல்லுவேன். ஏனெனில் கலியுகத்தின் இந்த சர்வ வல்லமை வாய்ந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை அளிக்க தொடங்கினால் அது தரையில் இருப்பவரையும் வானம் வரை உயர்த்திவிடும். அதே சமயம் அது தீங்கை கொடுக்க தொடங்கினால் வானத்தில் நிற்பவரை தரையில் கொண்டு வந்துவிடும். கலியுகத்தில் அத்தகைய சக்தி இந்த கிரகத்திற்கு உண்டு. இங்கு ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார். சதய நட்சத்திரம் இவருடைய சொந்த நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் சென்று பெரிய புயல் போன்ற வெற்றியை அவர் கொண்டு வரப்போகிறார். ராகு பகவான் தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட சுதந்திரம் பெறுகிறார். இது 2026 தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 2026 வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அடுத்த 243 நாட்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கனவில் கூட நினைக்காத வெற்றிகளையும் இலக்குகளையும் அடைந்து விடலாம். நான் சொல்றேன், கனவில் கூட நினைக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி இந்த கிரகத்தின் கையில் உள்ளது. ராகு பகவான் முதலில் தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானின் ராசியில் சஞ்சரிக்கிறார். இரண்டாவதாக குருவின் நட்சத்திரத்திலிருந்து விலகி அவர் சுய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார். கிரகத்தின் வலிமையை பொறுத்தவரை இவருடைய நிலை முழுமையான பலம் கொண்ட நிலையில் உள்ளது. இவர் உங்களுக்குள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட வெறியை உண்டாக்கப் போகிறார். வேண்டும் என்றால் வேண்டும் என்ற மனப்பான்மையை உருவாக்குவார். உங்களுக்கு உங்கள் விருப்பம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும், வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், உங்களுடைய கனவு ஒன்றை நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இது வேண்டும் என்றால் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் ஒரு வெறியை உங்களுக்குள் ஏற்படுத்த போகிறார். இது வெறும் வெறி மட்டும் அல்ல. கடந்த காலத்துல குருவின் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இவர் இவ்வளவு வெற்றியை, புத்திசாலித்தனத்தை, சாம தான தண்ட பேத கொள்கைகளை உங்கள் மீது செலுத்தி இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது இவர் எப்படியாவது என் வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையை உங்களுக்குள் உருவாக்கப் போகிறார். எனக்கு கார் வேண்டும் என்றால் வேண்டும், வீடு வேண்டும் என்றால் வேண்டும், வாழ்க்கையில பணம் வேண்டும் என்றால் வேண்டும். இத்தகைய வெறியை அவர் உங்களுக்குள்ள உண்டாக்கப் போகிறார். இங்கு ஆஹா ஓஹோ என்று நான் சொல்ல போவதில்லை. உள்ளதை உள்ளபடி சொன்னால்தான் நன்மையும் தீமையும் புரியும். அப்போதுதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் என்ன நன்மை கொடுக்க போகிறார்? முதல் நிலையில நீங்கள் வணிக பயணங்கள் செய்தால் உங்களுக்கு பல வெற்றிகளையும் பல புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவாரு. 2026 ஆண்டு முழுவதும் உங்கள் வைராகியத்தை உடைக்க விட மாட்டார். மாறாக நீங்கள் உங்கள் இலக்கை அடைய என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பார். எனவே இந்த நேரத்தில் நாம் தூரம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளலாம். மேலும் அந்த பயணங்கள் மூலம் ஒரு முக்கியமான மைல்கல்லை அடைய முடியும். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கூட ஏற்படலாம். எனவே யாராவது தங்கள் வணிகத்தை வேறு இடத்திற்கு மாற்ற விரும்பலாம், அல்லது வேறு நாட்டில் அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை அடைய முடியும். குறிப்பாக கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள். பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியலை. உங்க பணம் யார்கிட்டாவது முடங்கி இருந்தால் அது திரும்ப வரலை. உங்கள்கிட்ட பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார். ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை, அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. இப்போது பாருங்கள், இந்த 2026 தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கி கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால், நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைப்பட்ட அந்த வேலை இப்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. ஆனால் ராகுவின் சுபாவத்தை புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் அவசியம் என்று நான் சொன்னேன். இவருடைய சுபாவத்தை புரிந்து கொள்ளும் நிலை எப்படி செயல்படும், இவர் எந்த இடத்துல அமர்கிறாரோ, எந்த இடத்துல பார்வையை செலுத்துகிறாரோ அந்த இடத்தின் 100% தூய்மையான பலனை ஒருபோதும் கொடுக்க மாட்டார். இந்த சூழ்நிலையில அவர் உங்களை வீரியம் மிக்கவராக மாற்றுவார். உங்களை வெறியுடன் செயல்பட வைப்பார். ஒரு வேலையை செய்ய உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்துல இது இளைய சகோதர சகோதரிகளுடன் புரிந்து கொள்ளுதல் தொடர்பான பிரச்சனைகளை உண்டாக்குவார், அல்லது உங்களுக்கு ஏதேனும் ஒரு விதமான ஏமாற்றம், மோசடி போன்ற நிலையை ஏற்படுத்துவார். ஏனென்றால் இவர் ஒரு மாய கிரகம். இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏதேனும் சொத்து பரிவர்த்தனை இருந்தால், பரம்பரை சொத்து தொடர்பான நிலை இருந்தால்
இங்கு நீங்கள் உங்கள் இளைய சகோதரிகள் மீதும் கண்களை மூடி நம்பிக்கை வைக்க கூடாது. இல்லையெனில் 2 வகையான நிலை இருக்கும். ஒன்று, நீங்கள் பொருளாதார ரீதியாக நஷ்டத்தை சந்திப்பீர்கள். இத்துடன் உறவுகளில் கசப்பான நிலையும் உருவாகும். எனவே இளைய சகோதரிகளுடன் கூட சரியான திட்டமிட்ட வழியை பின்பற்றுங்கள். இல்லையெனில் உறவுகளின் நிலையையும் பாதிக்கும் என்று நான் சொல்லுவேன். ராகு பகவானின் கையில 3 பார்வைகள் உண்டு. அவர் அமரும் இடத்திலிருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார் மற்றும் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த மாற்றத்தின் காலப்பகுதியில ராகு பகவான் தன் பார்வை பலன்களை உங்களுக்கு எப்படி வழங்க போகிறார்? இவர் 5ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் வீட்டில் பார்வையை செலுத்துவார். இந்த இடம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது மனைவி அல்லது கணவர், உங்கள் தினசரி வேலை வாய்ப்பு மற்றும் உங்கள் கூட்டாளி தொழில் இருக்கும் இடம். இந்த இடத்துல ராகு பகவான் பலன் கொடுக்கும் போது தினசரி வேலை வாய்ப்புல உங்களுக்கு வளர்ச்சியை தரும் நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். நீங்க யாருடனாவது கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதிலும் நல்ல லாபம் கொடுப்பார். மேலும் உங்களுக்கு அவர் கூர்மையை கொடுப்பார். உங்கள் எதிரிகளை அழிக்கும் நிலையை அவர் இங்கிருந்து உருவாக்குவார். ஏனெனில் அவர் தன் பரம நண்பரின் ராசியான கும்பத்தில் அமர்ந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஒரு விஷயம் உறுதியாகிறது. 2026 முதல் ஆகஸ்ட் 2026க்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் அவர்களால் உங்கள் முடியை கூட அசைக்க முடியாது. உங்களின் மறைந்திருந்த எதிரிகள், அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள், உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள், அவர்கள் வெளிவருவார்கள். இந்த 2026 தொடக்கத்திலே உங்க எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள். அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம். இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம், இடமாற்றம், உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது, உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள், அதிக யோகங்கள் உள்ளன. இது 2026 ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும். ஆனால் மீண்டும் ஒரு முறை கவனியுங்கள், இவருடைய 100% தூய்மையான பலன்கள் மட்டும் வருவதில்லை. இந்த சூழ்நிலையின் காரணமாக இவர் திருமண வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் புரிந்து கொள்ளுதல் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கியத்தை பாதிப்பது அல்லது கர்மத்துறையின் நிலையையும் பாதிக்க ஆரம்பித்து விடுவார். இந்த நிலையின் அடிப்படையில திருமண வாழ்க்கையில எவற்றை புறக்கணித்து உறவுகளை இனிமையாக வைத்திருக்க முடியுமோ அதுல நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கும். இல்லையெனில் திருமண வாழ்க்கையில் சிறிய சிறிய புரிந்து கொள்ளுதல் தொடர்பான பிரச்சனைகள் எப்போது பெரிதாகி பிரிவினை வரை செல்லும் நிலையை உருவாக்கி விடுகிறது என்பதே நமக்கு தெரியாமல் போகும். உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் இந்த விஷயத்துல சிறிது கவனமாக இருப்பது நல்லது. 7ஆம் பார்வையால் இவர் உங்கள் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துகிறார். 9ஆம் வீடு என்ன என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இது தந்தையின் இடம். இது உங்கள் ஆன்மீக வேலைகள், அதிர்ஷ்டம் மற்றும் உங்கள் வெளிநாட்டு பயணங்களுக்கான யோகத்தை உருவாக்கும் இடம். பார்வை நிலையில சுத்தமான பலன்களை கொடுக்கும் பொழுது வெளிநாட்டு பயணத்திற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து விட்டது. வெளிநாட்டில் குடியேறும் நிலையை நீங்கள் விரும்புகிறீர்கள். அதற்கான ஒரு நல்ல யோகம் உருவாகிவிட்டது. உங்கள் நிரந்தர குடியுரிமை நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான நடவடிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தது. நீங்கள் வெளிநாட்டில் சென்று கல்வி கற்க விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கான நல்ல யோகம் உருவாகிவிட்டது. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வேலை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கான நல்ல யோகம் உருவாகிவிட்டது. உங்கள் முயற்சியின் திறமையின் அடிப்படையில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார். இதன் ஒரு நல்ல நிலை உருவாகிறது. ஆனால் அத்தகைய சூழ்நிலையில தந்தையின் ஆரோக்கியத்தை பாதிப்பது, தந்தையுடன் சிறிய சிறிய புரிந்து கொள்ளுதல் தொடர்பான பிரச்சனைகளை உருவாக்குவது போன்ற நிலையை உருவாக்குவார். இத்துடன் ராகு பகவானின் இந்த 7ஆம் பார்வை ஆன்மீக வேலைகளில் உங்களுக்கு ஆர்வத்தை குறைக்கும். எனவே இங்கு தந்தையுடன் புரிந்து கொள்ளுதல் தொடர்பான பிரச்சனை இல்லாமல் இருப்பது, அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மற்றும் ஆன்மீக வேலைகளுடன் இணைந்திருப்பது ஆகியவற்றை செய்யுங்கள். நீங்கள் ஆன்மீக வேலைகளுடன் இணைந்திருக்கும் பொழுது உங்கள் மனநிலைகளில் ராகு பகவான் எதிர்மறையான பார்வையை செலுத்துவதில்லை. 9ஆம் பார்வையால் இவர் உங்கள் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 11ஆம் வீடு எந்த வகையான நிலையை காட்டுகிறது? இது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் இடம். இது உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றும் இடம். இது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் இடம். இது சிறிய நோய்கள் வரும் இடம். இது மூத்த சகோதரிகள் இருக்கும் இடம். இந்த இடத்துல வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து சதய நட்சத்திரத்தின் நிலையிலிருந்து பார்வையை செலுத்தும் பொழுது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற ஒரு தனிப்பட்ட வெறியை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
2026க்குள் நான் ஒரு புதிய வீடு வாங்க வேண்டும், புதிய கார் வாங்க வேண்டும், புதிய இடம் வாங்க வேண்டும், நான் என் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். எந்த விதமான விருப்பம் உங்களிடம் இருந்தாலும் அதை நிறைவேற்ற முதலில் உங்களுக்கு முயற்சி செய்யும் சக்தியை கொடுக்கிறாரு. அதன் பிறகு உங்கள் சிந்திக்கும் முறையை மாற்றுகிறாரு. அதன் பிறகு உங்கள் இலக்கை உங்களுக்கு வழங்குகிறாரு. அதற்கான ஒரு பெரிய சிறந்த யோகத்தை அவர் உருவாக்குகிறார். உங்கள் வருமான ஆதாரங்களின் நிலையை மிக நன்றாக மேம்படுத்துவார். அதற்கான ஒரு பெரிய நல்ல யோகத்தை அவர் உருவாக்கி கொடுக்கிறாரு. ஆனால் ஏதாவது பருவகால நோய்கள் வந்து கொண்டே இருப்பது, வேறு ஏதேனும் வகையில வயிற்றுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் வருவது, எப்போதாவது ஏதாவது என்று சிறிய அளவிலான ஆரோக்கியம் தொடர்பான யோகத்தின் தாக்கத்தை இவர் கொடுக்கிறார். எனவே இதுல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடமும் என்று நான் சொன்னேன். மூத்த சகோதர சகோதரிகளின் இந்த நிலையிலே நான் இளைய சகோதர சகோதரிகளுடன் சொன்னது போல், மூத்த சகோதர சகோதரிகளை மதிப்பது, அவர்களை கௌரவிப்பது, அவர்களிடம் அன்பு வைத்திருப்பது, இவை அனைத்தும் வேறு ஒரு விதமான நிலையை காட்டும். ஆனால் ஏதேனும் ஒரு விதமான பரிவர்த்தனை இருந்தாலும் சரி, பரம்பரை சொத்து பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள் ஏதேனும் ஒரு விதமான பரிவர்த்தனை நிலை உருவாகி இருந்தாலும் சரி, மூத்த சகோதர சகோதரிகளிடமும் முற்றிலும் கண்களை மூடி நம்பும் முறையை பின்பற்றக்கூடாது. இல்லையெனில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும். இது உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும் நிலையை உருவாக்கும். எனவே உறவுகளில் விரிசல் வரும்பொழுது உறவுகள் நிரந்தரமாக முடிந்து போவதை விட 2 வார்த்தைகள் அவர்களுக்கு கெட்டதாக இருந்தாலும் இந்த விஷயத்தை இந்த முறையில சரியாக திட்டமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நிலை உருவாகி உள்ளதோ அந்த முறையில பரிவர்த்தனையின் நிலையை செய்யுங்கள். அது நம் உறவுகளை தொடர்ந்து வைத்திருக்கும். இந்த நிலையில நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கிறது. ராகுவின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? ஓம் ராங் ராவே நமஹா என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மாலை ஜபிப்பது உங்களுக்கு நல்லது. நீங்கள் தூங்கும் இடத்தில் ஒரு மயில் இறகை வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்குகிறது. மேலும் சிவபெருமானின் ஆராதனை செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல நிலையை கொடுக்கிறது. நீங்கள் சிவபெருமானுக்கு நீர் அர்ச்சனை செய்யுங்கள். பாலில் தேன் கலந்து அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய ஜபம் செய்யுங்கள். சிவ பாடல்களை படியுங்கள். சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தை கேளுங்கள். எந்த வகையிலும் சிவ ஆராதனை செய்வது ராகு பகவானின் எதிர்மறை நிலையை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறது. நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வணக்கம்.